கீழ்பட்டமங்கலத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கீழ்பட்டமங்கலத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது பற்றிய அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மழை காரணமாக மயிலாடுதுறை அருகே 2 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து தற்போது விபத்து ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைக்கிறார். வணக்கம் சுந்தரமூர்த்தி, இந்த விபத்து குறித்தான விவரங்கள் என்ன? கீழப்பட்டமங்கலத்தில் மயிலாடுதுறை அருகே கனமழை காரணமாக 2 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை அருகே கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள 2 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இது பற்றிய அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மயிலாடுதுறை அருகே 2 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து ஒரு பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுந்தரமூர்த்தி இணைக்கிறார். வணக்கம் சுந்தரமூர்த்தி, இந்த விபத்து குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம் ஜெயா. டிட்வா புயல் சின்னம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பரவலாக நல்ல மழை பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் இரவு துவங்கிய மழை தொடர்ந்து நேற்று நள்ளிரவு வரை பெய்தது. தற்பொழுது விட்டு விட்டு பரவலாக மழை பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. குடிசை வீடுகள், மண் வீடுகள் இடிந்து விழும் அபாயத்தில் இருந்த நிலையில் மயிலாடுதுறை அருகே கீழப்பட்டமங்கலம் ஊராட்சிக்கு உட்பட்ட வடக்கு தெருவில் உள்ள பொன்னுசாமி என்பவர் ஒரு வீட்டுல பக்கவாட்டு சுவர் இடிந்து விழுந்தது. இந்த சுவரானது அருகில் உள்ள வரதராஜன் என்பவர் குடிசை வீட்டுல மேல விழுந்தது. அப்ப குடிசை வீட்டின் பக்கவாட்டு சுவரும் இடிந்து விழுந்தது. அங்கே அமர்ந்திருந்த காந்திமதி என்ற மூதாட்டி மேல சுவர் இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக காயமடைந்த காந்திமதி மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டாரு. ஆனா இந்த சம்பவம் நடைபெற்று கிட்டத்தட்ட நேற்று இரவு நடைபெற்று இருந்திருக்கு. காலை வரை அதிகாரிகள் யாரும் பார்வையிடவும் வரவில்லை, அரசியல்வாதிகளும் பார்வையிட வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றாங்க. வெள்ள நிவாரண பணிகள் இதை போல பாதிக்கப்பட்ட பணிகளுக்கு உடனடியாக நிவாரண குழுக்கள் மற்றும் கணக்கெடுப்பு பணிகளை உடனே செய்யணும்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. ஜெயா, விபத்து குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி.